பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். வனவாசம் செய்து கொண்டிருந்த பஞ்சபாண்டவர்கள் ஒரு முறை ஒரு வனத்தில் இருக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு ரிஷியின் ஆரணி என்று சொல்லக்கூடிய பொருளை ஒரு மான் கொம்பில் சிக்கிக்கொண்டு தப்பித்து விட்டது. அது இல்லாமல் தான் வாழ முடியாதே என்று அந்த ரிஷி மிக வருத்தப்பட்டார். அதற்கு பாண்டவர்கள் நாங்கள் சென்று அதை மீட்டு வருகிறோம் என்று கூறி காட்டிற்குள் சென்றனர். அந்த மான் ஆழமான காட்டிற்குள் ஓடிவிட்டது. இவர்களும் அதை துரத்தி கொண்டு ஆழமான காட்டுக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் யுதிஷ்டிரருக்கு தாகம் ஏற்பட்டது. அவரால் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை. அவர் சற்று ஓய்வெடுத்து தனது சகோதரர்களை அழைத்து, எனக்கு சகாதேவா, நீ அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு குளத்தில் சென்று எனக்கு நீர் கொண்டு வா என்று சொன்னார். சகாதேவனும் சென்றான். அங்கு நீர் எடுக்கும்பொழுது அங்கிருந்த ஒரே ஒரு கொக்கு தான் இருந்தது, உயிரினம். அந்த கொக்கு யாருமல்ல, ஒரு யட்சன். அந்த யட்சன் கேட்டான், சகாதேவா, எனக்கு சில கேள்விகள் உள்ளன, அதற்கு நீ பதிலளித்தால் மட்டுமே இந்த நீரை நீ அருந்த முடியும். அப்படி மீறி நீ அருந்தினால் இது உனக்கு விஷமாகிவிடும் என்று கூறினான். ஆனால் சகாதேவன் அதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நீரை எடுக்க அந்த நீர் அவனுக்கு விஷமாக மாறி சகாதேவன் அந்த இடத்திலேயே மாண்டான். இதுபோல் 4 தம்பிமார்களும் ஒவ்வொருவராக வந்து அந்த குளத்தருகில் மாண்டு விட்டனர். யாரும் திரும்பி வரவில்லையே என்று யுதிஷ்டிரரே நேராக சென்றார். அப்போது யட்சன், யுதிஷ்டிரா, உனது தம்பிமார்கள் இப்பொழுது மாண்டு விட்டனர். நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாவிட்டால் நீயும் இந்த நீரினால் விஷமாகி இறந்து விடுவாய் என்று கூறினார். யுதிஷ்டிரர் அந்த யட்சரிடம், நீங்கள் கேளுங்கள், நான் பதில் கூறுகிறேன் என்று சொல்ல, அவர் பலவிதமான கேள்விகளை தொடுத்தார். ஒவ்வொன்றுக்கும் நிதானமாக யுதிஷ்டிரர் பதிலளித்தார். அதை கண்டு வியந்த அந்த யட்சர் உடனே அவருடைய தம்பிமார்களையும் உயிர்ப்பித்து அனுப்பினார். யட்சன் என்றால் யார் என்றால், யட்சர்கள் உயர் மனித சக்தி படைத்த மனித இனத்தவர்கள். அவர்கள் அசுரர்களுடன் தொடர்புடையவர்கள். யட்சர்களின் மன்னனே குபேரன், அசுரர்களின் குலமன்னர் ராவணன். அதாவது விஸ்ரவ முனிவருக்கு 2 மனைவிகள். அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள்தான் இந்த குபேரன், ராவணன். ஆக குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். அப்படிப்பட்ட யுதிஷ்டிரர், அதாவது தர்மபுத்திரன் என்று எல்லோராலும் புகழ்ந்து கூறக்கூடிய தர்மபுத்திரன், குருக்ஷேத்திர போரில் 10வது நாள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் சாய்ந்தார். அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் என்று இந்த உலகை விட்டு அவருடைய ஆத்மம் பிரிய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்றுதான் அவருக்கு ஆத்மா பிரியும். அப்படிப்பட்ட வரத்தை அவருக்கு அவரது தந்தை அளித்திருந்தார். அந்த நேரம் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அதனால் சிறந்த முறையில் நன்கு ஆட்சி செய்யக்கூடிய வழியை எனக்கு கூறுவாயாக என்று கேட்டார். அதுக்கு பகவான் கிருஷ்ணர், நீ ஏன் என்னை கேட்கிறாய்? இதற்கு அழகான பதில் தருபவர் ஒருவர்தான், அவர்தான் பிதாமகர். அங்கு அம்பு படுக்கையில் சாய்ந்திருக்கிறார், அவரிடம் சென்று கேளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் அவரிடம் சென்றார்கள். தர்மபுத்திரனும் பல கேள்விகளை கேட்டான். அதில் கேட்ட ஒரு கேள்விதான், ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னியூர் மானவாசபம் என்று கேட்டார். அதாவது, பிதாமகரே, மங்களகரமான நிலையை அடைவதற்கு என்ன வழி என்று கேட்டார். அதற்கு பிதாமகர், தர்மபுத்திரா என்று சொல்லி, தமேவ சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவச்ச. இதனுடைய விளக்கம் என்ன என்றால், வழிபடுதல், தியானம் செய்தல், இவை மூலமாக ஒருவன் நித்தியமான நிலையை அடைய முடியும். அதுவே மங்களகரமான நிலைக்கான ஒரு வழி என்று கூறினார். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நித்தியமானவர் என்று கூறினால் அது மகாவிஷ்ணு ஒருவரே.
ஆக எவன் ஒருவன் மகாவிஷ்ணுவை வழிபடுகின்றானோ, மகாவிஷ்ணுவை நோக்கி தியானம் செய்கின்றானோ, அவன் நிச்சயமாக இந்த மங்களகரமான நிலையை அடைய முடியும் என்று அவர் கூறி முடித்தார். அதற்கு பிறகு 5வது கேள்வி ஒன்றை கேட்கிறார் தர்மபுத்திரன். அது என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம்.